கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த கிழவியை பார்க்க போகிறோம். என்ன கிழவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராணி அந்த கேமு. இந்த கிழவியை பார்க்க தான் போகிறோம். அந்த கிழவியை நம்மளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டா. இன்னைக்கு அவளை எப்படின்னா ஏமாற்றிட்டு வெளியே வந்துடணும். போதும், நிறைய பண்ணாதீங்கவா, அக்கா போக்கா பிள்ளைய விளையாடிக்கலாம். நம்ம வந்து டிஃபிகல்ட்டு வேணாம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். ஓகே, டிஃபிகல்ட்டு, நார்மலு, ஹை வேணாம், நம்ம லோவே வச்சுக்கலாம். ஹையில் வந்து மீடியம் வச்சுட்டோம். ஸ்பிமியூட்டி, எக்ஸ்ட்ரா, டார்க்கு எல்லாமே ஓகே. கண்டினியூ போயிடலாமா? இங்கே வந்து நம்ம இந்த கிராணிக்கிட்ட நம்ம ஹெல்ப்புக்காக வருவோம். இன்றைக்கி ஒரு நைட் தூங்குறோன்னு கிராணி நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே பறிச்சு வச்சுருவோம். 5 டே இருக்கும் இந்த கிழவி வீட்டில். முதல் டே ஐயோ எந்திரிச்சிட்டோம். இதுதான் இந்த ரூமில் தான் நம்ம அவளை போட்டு வச்சிட்டா அவளை. சரி என்ன பண்ணுறது? இந்த வீட்டிலேருந்து எப்படின்னா தப்பிக்கணும் நம்ம. ஐயோ சவுண்டு ரொம்ப முக்கியம் இதில். வராளா இல்லையா, அதெல்லாம் கீழே தள்ளி விட்டா வந்துடுவா அவ. ஐயோ அவ இங்கே தான் இருக்கு கைஸ். அவளை லாக் பண்ணி விட்டுடலாம் நம்ம. அவள் லாக் பண்ணி விட்டு அடிக்க மாட்டோம். இதோ இதாங்க கிராணி. இன்னைக்கு நம்ம இதை லாக் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னு தெரியல, எனக்கு வந்து வேறு வழி தெரியல. அவள் திடீர்னு வந்துட்டான். இந்த கிளாஸ் எடுத்து அவள் மூஞ்சிலே போட்டு நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரி, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. இது டாய்லெட். ஆஹா, இங்கெல்லாம் ஒன்றுமே வைக்கல. என்ன பண்ணி வச்சிட்டானே தெரில இந்த கிராணி பொண்ணு. நம்மளால் நம்ம இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கணும். நல்ல பொண்ணுன்னு நினச்சி வந்து இந்த கிளவியை. ஸோ ஐயோ, இது ஸ்பெஷல் கீன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கீ எங்கே யூஸ் ஆகும்னு தெரில. பார்ப்போம். எங்கன்னா ஸ்பெஷல் கீன்னு கேட்டாங்கன்னா இங்கே வரலாம். இங்கே எதுவும் இருக்குது. இங்கே வந்து கன்னோட ஃபஸ்ட்டு பாட் கிடச்சிச்சு மக்களே நமக்கு. சூப்பர், நம்ம வெரி லக்கி. போனோடனே கன் எடுத்து அவளை ஷூட் பண்ணுறது தான் நம்ம வேலை. இங்கே ஒரு கோடு இருக்குது. வா, நம்ம ரொம்ப லக்கி கைஸ். ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு முடிவு வந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என் கண்டை மாட்டினது கோடு மாட்டினதுனால ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப்க்கு இந்த கோடு தேவை. கோடு எடுத்து இங்கே யூஸ் பண்ணி இந்த லாக் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கன் பார்ட்டை எடுத்துகிட்டு போய் கன்னை எங்கே வைக்கணும் அங்கே எடுத்துகிட்டு போய் சுற்றலாம். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அங்கே போட்டு அது வேஸ்ட்டு தான். சூப்பர், இங்கே புக் இருக்குது, இங்கேனா இருக்குது, இது காரோட இருக்குது. நம்ம வந்து இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கார் பிளேட் தேவை கிடையாது நமக்கு இப்போ. ஆனால் காரும் ஈஸி தான் கைஸ். நமக்கு கீழே போகிறோம். கீழே போய் கன்னை வச்சுட்டு வேற எங்கன்னா இருக்கா எதனா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வர போகிறோம். கீழே போயிட்டோம். வா, இங்கே 2வது பாட்டும் இருக்குது. சூப்பரில். ஏன்னா கிளவியை நம்ம ஏமாற்றக்கூடாது பாருங்க. அவள் லாக் பண்ணிட்டு வரட்டும். என்னன்னு தெரியல, அவள் திடீர்னு வந்ததுனால லாக் பண்ணிட்டோம். கன்னோட 2 பார்ட் ஓகே. இந்த ரூமில் எதனா இருக்கா? இந்த ரூம்லேயும் எதுவுமே இல்லை. மேலே போய்க்கலாம். இந்த கிழவி பாட்டு பாடினே இருக்கேன். எனக்கு தலையாக வலிக்குது. என்ன கைஸ், இதெல்லாம் பண்ணி வச்சிட்டாலா? சரி, இப்போ இந்த சைடு போனால் எதனா கிடைக்குதா பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட் ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ன பிடிச்ச பிளேஸ். மேலே போய்ட்டு போய்க்கலாம். இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. இந்த காக்காவோட ஃபுட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஒரு வேளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். என் மேலே பிரம்மையாக இருக்கும் கைஸ். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. வேஸ்ட்டு கிராணி அதெல்லாம் தெரிகிற மாதிரி வைக்கிறப்ப கிழவிக்கு என்ன தெரியும். இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், ஒரு எலும்பு கூடு. இது வேறு யாரும் இல்லை, கிழவன் தான். அவனை இப்படி அடைச்சி வச்சுட்டா கிராணி. கிழவை சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை போல கிராணி சொல்கிற பேச்சை. அதுதான் அடித்து வச்சிட்டா. நமக்கு எதுக்கு அவங்க பர்சனல் கதையெல்லாம், நம்ம வேல்யூ ஒன்றுன்னு போயிடணும். கிராணியோட மெயின் அவள் வந்து ரொம்ப
அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா, அவள் ரொம்ப கோவப்படுற ஒரு விஷயம்னா, அது வந்து அவள் பாப்பாவை தூக்குனாதான். அவள் பாப்பாவை தூக்கி வேறு ஏதோ நான் மேலே ஒரு தொட்டில் இருக்கும், அந்த தொட்டிலில் போட்டால் அது பேர்னா எதனா கீ கிடைக்கும், ஸ்பைடர் கீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் நான் போட்ட வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடைச்சதில்லை, வேஸ்ட்டு தான் அது. அதனால் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை பாப்பாவை வெறுப்பேற்றணும், எதனா ஃபன் பண்ணணும்னா போடுவோம், மற்றபடி எதுவும் வேண்டாம். இந்த கன்று நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கன்னை வச்சுட்டு நீங்கள் உடனே இந்த கேட்டு பூட்டெல்லாம் உடச்சி தான் நினைக்காதீங்க. வெறும் கன்று காக்காவை சுட அந்த மாதிரி தான் எதனா யூஸ் ஆகும். முதல்ல காக்கா கிட்ட என்ன இருக்குன்னே தெரில, நம்ம உபயோகமாக எதனா பண்ணலாம். ஏன்னா மேலே ஒரு உபயோகமான ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வரணும். நமக்கு இன்னும் ஹேமரு அதெல்லாம் கிடைக்கணும். நல்லா வச்சு கரெக்டாக வச்சுட்டு எனக்கு கன்லாம் ஷூட் பண்ண தெரியாது. சூப்பர். இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்த தோண்டணும், அதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். அங்கே எதனா ஒரு கீ கிடைக்கும். ஐ திங்க் என்ன இருக்குன்னா கார் கீ இருக்கும்னு எனக்கு கெஸ்ஸிங். எனக்கு கார் கீ இருந்துச்சுன்னா நல்லது தான் கைஸ். அந்த கிழமை நம்ம எப்படி பிடிச்சிட்டோம். இது வந்து பேட்லாக் கீ. பேட்லாக் கீனா இங்கே ஒரு பேட்லாக் கீ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இங்கே எங்கே இருக்குது அந்த பேட்லாக் கீ? இதுதான், இது சேஃப் கீ. பேட்லாக் கீ அப்படின்னு கொடுத்ததுனால அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு என்ன கீன்னு பார்த்துட்டு வரேன். இதுக்கு ஐ நீட் பேட்லாக் கீ. ஐ திங்க் இதுவும் பேட்லாக் கீ தானே. இதை ரஸ்டி பேட்லாக் கீன்னு கொடுத்துக்கிறாங்க. சரி, இது ஒரு கன்னில் ஒரு ஷூட்டை போட்டு காக்கா கிட்ட என்ன இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு உபயோகமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துடலாம். அது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். அங்கே இதெல்லாம் சிலதெல்லாம் கிடைக்கலாம். அது என்னென்னா ஒரு பார்க்காத ஒன்று தான் நான் கூப்பிட்டு போகிறேன். அது வேறு எங்கேயும் இல்லை, ஸ்பைடர் கிட்ட போனால் ஸ்பைடர் வந்து கிராணியை விட மோசம் கைஸ். அந்த ஸ்பைடர் எனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஸ்பைடரை. நமக்கு இங்கே ஒரு 3 புல்லட் கொடுத்துருக்காங்க. வேறு எங்கே போகலாம்? இங்கே போனால் இங்கே தான் ஸ்பைடர் இருக்கும். அதோட வந்து இருங்க, இங்கே எதனா இருக்கா? இங்கே கட்டிங் இருக்குது, கட்டிங் எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். ஐயோ, நம்ம லாக் பண்ணுறோம். ஏற்கனவே கிராணி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போய்கிறா பாருங்க. நம்பாதீங்க, அவர் ரொம்ப மோசமான உருவண்டா. இது கிராணியோட அம்மா தான். இவன் வந்து ஒரு வாயில் ஒரு இது வச்சுட்டு இருப்பா, அதை கக்கிட்டு போயிடுவான். அவள் கக்கிறதுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் ஒரு வேலை பண்ணணுமே, என் கை சும்மா இல்லையே அப்படின்னு தான் தோணுது. சரி, இங்கே ஒரு இதுவை பார்த்துமே நம்ம பாருங்க, அவள் எப்படி நவுந்து வரான். சரி, அவளை பார்த்தோம்னா நமக்கு வேலைக்கு ஆகுமா? நம்ம இடன்னு போய் நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு என்ன ஆசையா கிளவி அடிக்கணும்? இதுக்கு என்ன இது? வேறு எங்கன்னா இது யூஸ் ஆகுதோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எங்கேயும் யூஸ் ஆகலை. சரி, போட்டு பத்திரமா நீ இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். மேலே நம்ம எங்கே கன்னை வச்சோம்ல கைஸ், அந்த கன்னு இடத்துல போயிட்டு, ஏன்னா கன்னை வந்து இப்போ கன் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு அந்த காக்காவை சுடலாம். முன்னாடி இங்கே எதனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். அது நல்லதுக்காக காக்கா வழி இப்படி ஈஸி. அதனால் இப்படி போயிட்டேன். நான் குதிச்சிட்றா, கைக்குள்ள குதிச்சுட்டேன். குதிச்சதுக்கப்புறம் இங்கே தான் இந்த இடத்துக்கு வந்து கிராணியால் வர முடியாது. இது நம்ம ராஜ்யம், சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் கிராணியை அடிச்சிட்டேன். கிராணியை லாக் பண்ணுறதுக்கப்புறம் கிராணியை வச்சு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இதில் வந்து இது யூஸ் தான்.
காக்கா பறந்துச்சு. காக்காவை சுட்டுட்டோமே நமக்கு இப்போ முக்கியமாக ஹேமர் தேவை. ஹேமர் எங்கே தான், என்ன பண்ணுறது ஹேமருக்கு அப்படின்னு யோசிச்சுனே இருக்கேன் நான். ஏன்னா இவ்வளோ நேரம் விளையாடியும் இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இந்த ஒன்றுமே கிடைக்கல. ஸ்பார்க்கர் ஆயிட்டு ஸ்பைடர் ரூமில் தான் இருக்கு போல எல்லாமே. இங்கே ஒரு ரூம் இருக்கா, இதை ஓப்பன் பண்ண யூஸ் கட்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட்டு கைஸ், யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லையே. இப்போ நான் ஹேமருக்கு எங்கே போவேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்ததுலேருந்து ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகலையே அப்படின்னு ஒரு பிளேஸ் தோணுச்சு. சரி அங்கே என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போகல, ஏன்னா நமக்கு வாட்டர் இன்னும் கிடைக்கல. இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படின்னா கிடைச்சிருமே அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். மாஸ்டர் கீ அதெல்லாம் இன்னுமே கிடைக்கல. ஸோ வேறு எல்லாம் ஸ்பைடர் ரூமில் இருக்குமா அப்படின்னு தெரில. கார் கீ கிடைக்கல இன்னும். என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு தான் நினச்சினுக்கிறேன் நான். ஆமாம்ல, அந்த இடத்த வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன், உள்ளே போல. அந்த பிளேஸ்க்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போய் இருக்கேன். எங்கே ஒரு பிளேஸ் இருக்கும், அதோட இதெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்தா இது கார் வீலுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் காருக்கு யூஸ் ஆனது நிறைய வந்துருச்சு. சரி இதை கட்டிட்டு போயிட்டா அங்கே போகலாம். இந்த பிளேஸ்க்கு ஹேமர் இருந்தால் தான் உள்ளே நெருங்க முடியும். இன்னொரு பிளேஸுக்கு உள்ள ஒரு கீ இருக்குங்க. சரி நம்மளால இப்போ என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு மூச்சு வாங்குது. குதிச்சிட்டோம். இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது ஒரு இடம், பயங்கரமான இடம். இது வந்து கிராணியை விட மோசமானது. இது அப்படிதான் என்ன பேய்தான் போகிற மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். பார்க்கவே இல்லைன்னா குச்சேன். ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னா தோணுது. சரி வாங்க மேலே போய். அந்த ஸ்பைடர் என்னடா நம்ம பார்த்தா அப்படியே ஒரே களை கட்டுதே. இல்லை கைஸ், அந்த ஸ்பைடருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ரெட்டாக இருக்கிறது பாருங்க. என்ன பண்ணும், கிராணி லாக் பண்ணிட்டு ரெட்டாக தான் கைஸ். அது இங்கே போக மாட்டேங்குது. ஒரு வேலை இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி தோணுது. அதுக்கு முன்னாடி இதை சமாதானப்படுத்தணும். இதை சமாதானப்படுத்துறதுலாமாடா என் வேலை அப்படின்னு தான் கேட்குறேன். இதுக்கு என்ன என்கிட்ட பீஸ் கிடச்சிச்சு, மூணுமே கிடச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு, மூணுமே இருக்குது. அதை விட்டு டோர் எஸ்கேப்னு பிடிச்சிருக்கிறோம். எது கையில் மாட்டுதோ அது கட 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 கடன்னு பட்டுடணும். ஏன்னா ஒரு
ஒரு கீ கூட எடுத்தேன். அந்த கீ என்னதுன்னு எனக்கு தெரியல. ஓட ஓப்பன் பண்ணியாச்சு. மாஸ்டர் கீ வேணுமே. மாஸ்டர் கீக்கு எங்கே போகிறது? நம்ம இன்ஜின் பிளேட் வந்துச்சு. இன்னும் ஜெனரலெல்லாம் ஒன்று இருக்கும், ஹேமர் வரும். இதெல்லாம் இருந்தால் தாங்க விளையாட்டு. இந்த தடவை கிராணி நம்ம லாக் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக பண்ணிட்டு இருக்கிறா. இது போல இது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போய் அது இருக்கிற இடத்துல எடுத்து ஒட்டிடலாம். இதோ இங்கே தான் கார் பேட்டரி இருக்குது. இந்த கார் பேட்டரியை தான் பார்த்தேன். சரி, நம்ம தான் கார் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லையேன்னு விட்டேன். இப்போ வேறு வழி தெரில. ஏன்னா எல்லாமே எங்கே இருக்குன்னே தெரில. ஹேமரு, கிணறுக்கு எடுக்கிற தூண்டுலாம் ரொம்ப கஷ்டமான இடத்துல ஒழிக்க வச்சுட்டு இருக்கோம். கிராணி பொண்ணு இல்லை, கிளவி. இப்போ இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எங்கன்னு சொல்லுங்க, கண்டுபிடிங்க. எங்கே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய் வலிக்குது பேசி பேசி. அதனால் நான் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைலண்ட் ஆகிட்டா நீங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் மாதிரி தள்ளி விட்டு வேறு எதுவும் பார்க்க போயிடுங்க. என்ன பண்ணுறது, பேசித்தான் ஆகணும். இவ்வளோ உங்களுக்காக பண்ணுறேன், உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன். எனக்கு ஒரு லைக் போடுங்க. அது நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஒரே லெவல் தான் இன்னும் ஆடின்னு இருக்கோம். நம்ம காரெல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம லெவல் 1 முடிச்சிடலாம். கார் பேட்டரிக்குன்னா கார் கீ தேவைப்படும். இப்போ ஒரு தடவை அங்கே போய் நமக்கு என்ன தேவை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன தேவை? தெரிஞ்சது அவ்வளோ அசால்ட்டாக இருக்கும். ஸ்பைடர் ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஸ்பைடர் வந்து எப்போவுமே நார்மலாக போயிடும். இப்போ என்னடா அங்கேயே நிற்குது. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உக்காந்து இருக்கிறது. என்ன பண்ணுறது? இந்த பொம்மையை வச்சு எதனா ஒரு யூஸ் பண்ணலான்னாலும் இதுவும் இப்போ யூஸ் ஆகாது. இப்போ வேறு வழியே இல்லை. நம்ம ஸ்பைடர் கிட்ட தான் போய் பேசி ஆகணும். ஸ்பைடர் கிட்ட தான் போய் பேசி ஆகணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைடர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால தெரிஞ்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவசரத்தில் கன்னை எங்கே போட்டேனே தெரில. கன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் நான். இங்கே தானே பார்த்தேன்னா இங்கே ஒன்றையும் பார்த்தேன். இங்கே பார்த்தேன் ஸ்பெஷல் கீ இருக்கான ஒன்றுத்துக்கும் அது யூஸ் இல்லை. கடைசியாக ஏதோ சுட்டேன், காக்காவை சுட்டேன். காக்கா கிட்ட போனால் தான் கிடைக்கும் போல். எனக்கு எதனா ஒரு ஹேமரு இல்லை கிணறு எதனா தாயம்மா. என்னால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் நம்ம ஸ்பைடர் காமாக இருக்கணும்னா கிராணியை நம்ம வந்து வெளியே எடுக்கணும். கிராணியை வெளியே எடுக்கணும்னா நம்ம அவுட் ஆகணும். நம்ம அவுட் ஆனாலும் கிராணி மறுபடியும் லாக்லேருந்து எந்திரிப்பா. லாக்லேருந்து எந்திரிச்சாதான் நம்மளால் ஸ்பைடர் கிட்ட போக முடியும். ஸ்பைடரும் நம்மளை விட்டு விலகி போகும். இப்போ கன் ஷூட் எடுத்துகிட்டு ஏன் நான் இப்படி அவசரமாக போய் நிற்கலாம்?
இந்த கிராணி சுடலாம் தான். ஒரு யூஸ் இல்லை கைஸ். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் யோசிக்கிறேன். நான் வந்து போகிறேன் ஸ்பைடர்கிட்ட. ஸ்பைடர் என்ன எதுவுமே பண்ணலன்னா பார்த்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டோட லெவல் நம்ம முடிக்க வேண்டியதாக போயிடும். இங்கே வந்து பிடிச்சிடலாம். அப்பா கிராண்ட் கைஸ், கிராண்ட் இங்கே தான் இருக்கு. ஆனால் அது ரெட் கலர் கண்ணோட போயிடுச்சு. இங்கே தான் கைஸ் இருக்குது கிராணி. இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணுதே கிராணி பையா. சாரி வேணா, நான் கிராணி சொல்லுங்க, அது ஸ்பைடரு. ஓடா மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள வல்ல பள்ளத்துக்குள்ள ஓடலாடலாமா. விட்டு போடலாமா. இந்த ஸ்பைடர் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது. பாப்பா எனக்கு ஓடுறாடே. என்னடா நிக்கிற? உனக்கு அவ்வளோ தைரியமாடா நிக்கிற அளவுக்கு? இங்க ஏதோ ஒரு பட்டன் இருக்கு. அந்த ஸ்பைடர் இங்கே தான் வருது பார்த்தேன். அது வேற எங்கன்னா போயிடுச்சுன்னா நமக்கு நல்லது, போகலன்னா நமக்கு கெட்ட நேரம். அது இந்த சைடு போச்சா இல்லை மறுபடியும் ரிட்டன் போயிடுச்சான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து பயத்தில் ஓடி வந்துட்டோம். சரி, ஐயோ மறுபடியும் நம்ம கீழே போகுது. டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கா 1 or 2? அக்கா 1 or 2? 1, 2 இது ரெண்டுத்துல ஒரு பாக்ஸில் பாம் இருக்கும். இன்னொரு பாக்ஸில் நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுனா இருக்கும். நம்ம பாம்பை தொட்டோம்னா நம்ம இந்த லெவலில் அவுட் ஆகிடுவோம். 5 லெவல் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டே 5 டே இருக்குது. ஃபஸ்ட்டு டே அவுட் ஆகிடுவோம். இன்னொன்றுல எதனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹேமர் எதனா இருக்கும். சரி, இப்போ 2 கிளிக் பண்ணலாமா? எஸ், அக்கா 2 சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கும் 2 தான். பாம்பு வரக்கூடாது. பாம்பு சாரி பாபு. சரி, நம்ம இப்போ அவுட் ஆகிட்டோம். Day 2